வணக்கம். புயல் நியூஸ் செய்திகள். ஏஎக்ஸ் கில்மோரின் கட்ட பஞ்சாயத்து மிரட்டல், பல லட்சம் பணம் பறிப்பு, தோலுரிக்கும் பங்குச்சண்டை உரையாடல், விழிக்குமா தமிழக காவல்துறை? எவ்வளோ செட்டில்மெண்ட் மொத்தமாக எவ்வளோ பேசுனீங்க? 16 16 தான் பேசுனீங்க. எச்சாலாம் ஒரு ரூபா கூட பேசலையா? எச்சா ஒரு ரூபா கூட பேசலையாண்ணா? இல்லை இல்லை இல்லை. அவன் எவ்வளோ நீங்கள் 40 ரூபா பேசுனீங்கன்னு சொல்லிக்கிறான். ஆமாம், 40 ரூபாய்க்கு வேற பார்ட்டி எல்லாம் பேசினாங்க. எவ்வளோ பேசினாலும் அவன் பின்னாடி பகையில் ஒன்று அப்படி அடிப்பான். நீ எதுலையும் அப்புறம் எந்திரிக்க முடியாமல் ஆயிரும். நீ கொடுத்த காசை மட்டும் திரும்பி நம்ம வாங்குறதுக்கு நான் வழியை பண்ணி 16 ரூபா நான் பேசி முடிச்சிடலாம்னு சொல்லி நான் சொன்னேன். 40 ரூபாய்க்கு பேசிக்கிறாங்க. நீங்கள் 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்கானாம்மா? 40 நான் எது கட்டாம விட்டுருப்பேன்? இருந்தா அவன் சொல்றேன் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா எதுக்கு நம்ம எல்லாம் கட்டாம விட்டுருப்பேனா? இருந்தா சரி அப்படின்னு சொல்லி மணிகிட்டு சொல்லிக்கிறான். நான் மணிகிட்டு பேசினேன். நைட்டு 12 மணிக்கு எனக்கு வந்து ஏற்றி போக ரிஸ்க் நியூஸ் நான் ஏற்ற மாட்டேன். ஏற்றினேன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போவேன், நான் சும்மா வர தூக்கிட்டு போகிறதா அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் நீ என்ன கேட்க வேண்டாதுண்ணா, நீ அவனே கேளு. நைட்டு ஏற்றி கொடுத்தா எனக்கு காசு கொடுத்தாதான் நான் வருவேன்னு சொன்னேன். அப்போ கடைசி பெட்ரோலுக்காக காசு கொடுன்னு சொன்னால் பெட்ரோலுக்குன்னு ஒரு 500 கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 100 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. அவன்கிட்டே கேளுங்க எவ்வளோ கொடுத்தான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டு 2 நாள் வந்து வண்டி வைக்க வேண்டாம், டாக்ஸி வந்து அலமானம் போட்டானா, அவனுக்கு கேளுங்க அலமானம் போட்டானா இல்லையான்னு. நாங்கள் வந்து நைட்டெல்லாம் அவனுக்கு காசுக்கு அலைஞ்சோம் 2 நாள். சும்மா வண்டி நைட்டு போக வண்டி ஓட்டு அங்கே இங்கே ரெடி பண்ணுறதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு அலைஞ்சு கடைசியில் இது வந்து நான் வச்சுட்டு வந்துட்டாரு. அப்போ சொன்னேன் 2 லட்சம் அவர் கொடுக்காருன்னா எனக்கு இந்த 3 நாள் ஓட்டினாங்க எனக்கு 10 ரூபா வாங்கி கொடுத்துருங்க. நசும்மா நைட்டு பக்கம் ஓடிட்டு முடியாது. இவ்வளோ வயசுக்கு போகிறோம் 2 லட்சம் அவனுக்கு கொடுக்க, நமக்கு இன்னும் 10 ரூபா எனக்கு சேர்த்து பண்ண சொல்லுங்க. நான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நான் சும்மா நான் வரணுன்னு வாழை தம்பி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு நைட்டு நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சு வச்சுக்க வாங்கி சாப்பிடலாம் கூப்பிட்றாப்புல. நான் சட்டம் போட்டேன்னா காசு கொடுக்க சொல்லுவேன். சும்மா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பாடு வாங்கி கொடுத்தா மட்டும் போமா, என் வீட்டில் பொண்ணாட்டி பொருள் எனக்கு இல்லையா சொல்லி சட்டம் போட்டு போனேன் நான் அப்படின்னு. வந்து ஒன்றும் தெரியல, நீ ஜேபிட்டு கேட்க வேண்டியது என்னன்னா. ஏன்னா இப்போ நான் உனக்கு ஒரு பஞ்சாயத்து கொடுக்குறேன்னா உன் மொழியாக வருதுன்னா நான் உன் மொழியாக பேசுறேன். எப்படி ஒன்று விட்டு நான் பேசுறது, ஒன்று விட்டு பேசுனேன்னா உனக்கு என்ன முடியாதுன்னு கேட்டேன். அப்படின்றதா விடுங்க நான் பேசிக்கிறேன். ஆனால் அவருக்கு 1.5 லட்சம் கொடுத்துருக்கேன். அதான் நீ நேற்று நீ சொன்னபோது என்ன சொன்னேன், என்னை வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஒரே வார்த்தை நான் முடிச்சிட்டேன். நான் வேற எதுவும் சொல்ல. ரைட்னா அவர் கொடுத்தாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது, அவர் வாங்கினா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அங்கே எவ்வளோ பேசினாங்கன்னா ஈரோடு நான் போகல. 2 டைம் நான் நம்பியூர் போனேன். இவங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு அப்புறம் நான் வந்து என்னை கூப்பிடும்போது நான் எதுக்கு சும்மா நான் வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்லி நான் வரமாட்டேன்னு சொல்லி நான் அதான் சொல்லிட்டேன். அதனால நான் வந்து ஈரோடு பற்றி கூப்பிடாதீங்க, இங்கிட்ட இருந்து ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கணும், வேலை செஞ்சு தரேன், எனக்கு ஏதாவது பார்த்து செஞ்சுக்க சொல்லி நான் முடிச்சிட்டேன் பேச்சா. அப்போ இப்போ அதுதான் நீ அவன் கொடுத்துக்கேன்னு சொல்லிட்டான். 1.5 லட்சம் 5 லட்சம் கொடுத்துக்கிட்டான். எவ்வளோ கொடுத்தான்னு சொல்லி எனக்கு சொல்ல சொல்லுங்க. நான் அப்போ தான் நான் அவர்கிட்ட கேட்க முடியும். இல்லை நான் எப்படி கேட்கறது? 2 பேரும் நேரடியாச்சு நான் இவன் கொடுத்தேன்னு சொல்லு. ஏன்னா இவர் சொன்னேன் அவர் என்ன கொடுக்கலான்னு சொன்னாருன்னா இவர் நான் சத்தியமாக கொடுத்தாங்க, அவர் சத்தியமாக நான் வாங்கலைங்குவாரு. இந்த பஞ்சாயத்து வேண்டாம்னா நீ 2 பேர்த்த வச்சு பேசுங்க. ரைட்டு கொடுத்தாலும் நீ வாங்கினே வாங்கல, நீ கொடுத்தா கொடுக்கல, 2 பேர்த்து நான் கேட்டுக்கிறேன். ரைட்டு ஓகே, அப்புறம் என்ன பஸ்ஸும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லி வச்சேன். இப்போ நான் நீங்கள் சிவசாமி நாளைக்கு பாருங்க. அவர் என்ன சொன்னா உங்கள் தேவைக்கு நீங்கள் தாங்க வரணும், நான் எதுக்கு உங்களுக்கு கூப்பிடணும்னு கேட்டாருண்ணா. நீங்கள் வந்தோடனே வந்து சார் என்ன சார் ஆச்சுன்னு கேட்டீங்க. ஐயோ அது வந்துங்க அப்படின்ட்டு 1 நிமிஷம் சொல்லிட்டு அப்புறம் தான் கேட்டேன். கில்மார் கூட வந்ததான் நீங்கள் கேட்டுதான் நான் கேட்டேன், அந்த பஞ்சாயத்து தானே கேட்குறேன். அப்போ நான் வந்து அந்த எனக்கு நீ இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டேன். அவர் சொல்கிறாப்புல நீ வந்து 1 மணி நேரம் எவ்வளோ பிஸியாக இருக்க, எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்க, இப்படி நான் இருக்கேன். அதுவும் எலெக்ஷன் சமயத்தில் நான் வந்து எப்படி கூப்பிடு நீ எப்படி எதிர்பார்க்குறேன்னு கேட்டாருண்ணா. அவன் வந்துட்டு போகிறேன், அவனுக்கு தேவை நான் வந்துடுறேன். நீ உங்களுக்கு தானே பணம் வரணும், அப்போ நீங்கள் வரணும். இல்லை நீங்கள் தாங்க வரணும், நீங்கள் தான் எனக்கு ஃபோன் அடிக்க, நீங்கள் தான் எனக்கு இங்கே வரணும். நீங்கள் வரலன்னா அவன் இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுறேன்னா நீங்கள் போய் பேசுங்க போங்கன்னு சொல்லிட்டு நான் நேற்று அவன் முன்னாடி பேசுனேன். எனக்கு மரியாதை இல்லாமல் போச்சு உங்களால். அதனால நான் அவன் பற்றி இப்போ இன்ஸ்பெக்டர் இப்போ தானே பார்த்துக்கோங்க, இன்ஸ்பெக்டர் பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன் அப்படின்ட்டாருண்ணா. எனக்கு இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமெல்லாம் இன்ஸ்பெக்டர் தான் பேசுனான்ற மாதிரி அவர் போயிட்டாரு. மணி என்ன சொன்னா? மணி தான் வந்து
நீங்க அங்க போல உங்களுக்கு முழுசா மேட்டர் தெரியாது, 40 ரூபாய்க்கு பேசிக்கிறாங்க அப்படின்னு. நான் தெரிஞ்சு 16 ரூபா தானே பேசினாங்க. சரிண்ணா 16 ரூபா பண்ணிட்டு எப்படின்னா 40 ரூபா பேசுவாங்க. இல்லைங்க அது வேற பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாது, 16 பேசி கடைசி 35 ஃபைன்ல அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னாரு. சரிண்ணா யார் வேணா இல்லை நான் அது ஒருத்தர வாங்க கிடையாது, அது என்னன்னு சொல்லி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீங்கள் அவர் கொடுத்தா விட்டா நான் வந்து டைரெக்டாக வந்து இப்போ வந்து இப்போ எனக்கு கொடுங்க, நான் இந்த சர்ஜரிக்கு நான் வரல, 2 பேரும் நேரத்தில் நிற்க வைங்க, அவர் எவ்வளோ கொடுத்தா நிற்க அதுமா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோண்ணா, நான் பர்சன்டேஜ் எனக்கு தானே பேசியிருக்கேன், அதில் வந்து நீங்கள் 2 பேர் வச்சு எவ்வளோ உதவுங்கன்னா நான் அவர்கிட்ட வாங்குறதா இது இவர் எனக்கு கொடுக்க அதை வந்து அப்புறம் பேசிக்கிறானா அப்படின்னு சொல்லி சர்ஜரி முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த வச்சு நம்ம 4-5 கைக்கு போயினா அவங்களாம் சுத்தல விட்டு அதுக்கப்புறம் தான் வணிகிட்டே வந்திருக்கு பஞ்சாயத்து. கட்டி எனக்கு வரப்போனாலே 4-5 பேர்த்துட்டு இந்த பஞ்சாயத்து போய் அள்ளு சில்லுக்கிட்ட போய் அது ஒழட்டு இருந்தாங்க. அப்போ தான் காதுக்கு வந்து என்ன சொல்லி நான் நேரம் வந்தேன் அப்படிங்கிறாப்புல. நான் இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நமக்கு எங்கே வச்சு அந்த பஞ்சாயத்து சொன்னானா, நமக்கு பஞ்சாயத்து எங்க வச்சு சொன்னா நம்பியூர்ல. இந்த பிரச்சனை எங்கன்னா வச்சு சொன்னானா இந்த பஞ்சாயத்தை? எந்த பஞ்சாயத்துங்க? இந்த நம்பியூர் பஞ்சாயத்தை நமக்கு எங்க வச்சு சொன்னா? அந்த குமார் வீட்டுல. குமார் வீட்டுல சொன்னானா குமாரை கழட்டி விட்டானா? ஏன்னா குமார் வந்து உங்களுக்கு அதாவது நம்ம உங்ககிட்ட வந்தோடனே குமாரை கழட்டி விட்டான். ஏன்னா குமாரோட காரியம் அதோட முடிஞ்சது சரிங்களா. உங்களை வச்சு அங்க வேலை முடிச்சானா உங்களை கழட்டி விட்டானா? அடுத்து அவனை டெக்னிக்கலா அவன் போயிட்டே இருக்கிறானா? சரி அடுத்து என்ன? அடுத்து மணிக்கு அதே நிலைமை தான். மணிக்கு சொன்னீங்களா? இதெல்லாம் நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க. உனக்கு தெரியாது. இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு பிரச்சனைக்கு நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவன்கிட்ட போய் பாரு, உன்னோட நிலைமை என்னன்றது தெரியும், அன்னைக்கு பேச பாரு நீங்கன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிருக்கணும். நீங்க ஏங்க நீங்க என்கிட்ட நியூஸ் நீங்க போட்டு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க நீங்க பிரசன்டேஷன் சொன்னீங்க இந்த கம்பெனில நான் ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ன்ற மாதிரி நீங்க கொண்டு வருவீங்களா? என்ன நீங்க பேசி பழகிருக்கீங்க? எப்படிங்க கொண்டு வரக்கூடாது? மாசம் எனக்கு 20,000 சம்பளம் தராரு, 25,000 சம்பளம் தராரு, அவர்கிட்ட நான் ஒர்க் பண்றேன்ற மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல. நான் வச்சிருக்கேன், என்னுடைய பேர்ல இருக்கு. உங்ககிட்ட நான் என்னமோ கமிஷன் பேசிக்கல செய்யறேன்னு சொன்னா என்ன பேச தெரியலன்னு விட்டுருங்க. நீங்க என்கிட்ட ஒர்க் கார்த்தி சொல்லக்கூடாதுண்ணா. அக்னி கதிரி யாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னா அது ஒரு காரணம் இருக்குண்ணா. யார் சொன்னது சொல்லக்கூடாதுன்னு? சொன்ன விஷயம் தான் தப்பு. உங்களுக்கு பேச தெரியல கார்த்தி, தெரியல கார்த்தி, தெரியல. நான் தெளிவா தெரியல கார்த்தி, உங்களுக்கு தெரியல. எப்படிங்க நீங்க அப்படி சொல்லலாம்? நீங்க நான் இப்ப அப்படி சொன்ன ஒவ்வொரு பஞ்சாயத்து வரும்போது உங்களுக்கு நான் பெர்சன்டேஜ் கணக்கு எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிருக்கிறேன். நீங்க பேசுறீங்க யார்ட்டையும், நீங்க வேற யார்ட்டையும் நீங்க இதை சொல்லி பாருங்க, இன்னொரு யார்ட்டையும் சொல்லி பாருங்க. இது எப்படின்னா அப்பதான் வந்து இப்ப வந்து என்ன சொல்றேன்னா சரி 2 பேர்த்த வச்சு கேட்கறான்ல, 2 பேர் நேர்ல வச்சு கேட்டா வேலை முடிஞ்சுன்னா. கார்த்தி நியூஸ்ன்றது என்னோடது. நீங்க என்னோட யூடியூப்ல வந்து நியூஸ் ஏத்துற வரைக்கும் நியூஸ் எடிட்டர். ஒரு நிமிஷம் புரிஞ்சு பேசுங்க. நான் சொல்றேன் புரியாம பேசுறீங்க கார்த்தி. நீங்க சொன்ன விஷயமே தப்பு. சென்னையில ஒரு பிரச்சனை நடக்குது, ஊட்டில பிரச்சனை நடக்குது, கன்னியாகுமரியில ஒரு பிரச்சனை நடக்கும். எல்லாத்துக்கும் நியூஸ் போற நியூஸ் எடிட்டர் வந்து அங்க உள்ள உட்காந்து வேலை செய்யறவங்க வருவாங்க சீனுக்கு. இருங்க கார்த்திக், நான் சொல்றது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு பேசுங்க. சன் டிவில உள்ள உட்காந்து வேலை செய்யற நியூஸ் இருக்கவனுக்கும் வெளியில நியூஸ் எடுக்கிறவனுக்கு என்னங்க வேலை? நீங்க எப்படி நீங்க அதை முடிச்சு போடுவீங்க? நீங்க நான் சொல்றது புரியல. நீங்க எப்படிங்க அப்படி சொன்னதே தப்பு கார்த்தி. நான் சொல்றது இப்ப வந்து அவனை கொண்டு வரத விஷயம். இப்ப வந்து வண்டி போயிடுச்சு அவங்ககிட்ட, அவனை எப்படி கொண்டு வருவீங்க? எனக்கு தேவையே இல்ல கார்த்தி. எனக்கு இதுல பெரிய விஷயமே எனக்கு அடங்கி இருக்கு. நீங்க ஒரு கான்செப்ட் சொன்னீங்க பாருங்க, நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்க. என்ன கார்த்தி நீங்க என்ன நீங்க மைனஸ் பண்ணி விட்டீங்க. நீங்க தெரிய நான் சொல்லவே இல்லை, அவன் தரேன் தான் சொன்னேன் கார்த்தி. நீங்க நியூஸ்ல உள்ள ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃபுக்கும் வெளியில நியூஸ் எடுக்கிற எங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிற கான்செப்ட்ல நீங்க எதுக்குங்க உள்ள வரீங்க? உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமே இல்லைங்க. எனக்கு அவர் சேலரி தராரு, அவ்வளவுதான். அவங்க என்ன பண்றாங்க எது தராங்க எனக்கு தெரியாது.
நான் அப்படி நீங்க நிறுத்தணும். பேமெண்ட் கொடுக்கலன்ற விஷயத்தை எப்படி நான் கொண்டு வருவீங்க? இது வந்து இல்ல நீங்க சொன்ன விஷயம் அத்தனையுமே தப்பு. நீங்க எதுக்கு நீங்க அதை கொண்டு வரீங்க? நீங்க பேமெண்ட் தரேன்ற விஷயத்தை எப்படி கொண்டு வருவீங்க அப்போ? கார்த்தி, உங்களுக்கு அந்த சம்பந்தம் இருக்கா? ஏன்னா அவங்களுக்கு பேமெண்ட் தரேன்ற விஷயத்தை எப்படி கொண்டு வருவீங்க? ஓனருக்கும் கார்த்தி இருந்தா அப்ப நீங்க பஞ்சாயத்து பண்ண தெரியுமா தெரியாதா? அவன் உங்களுக்கு பணம் தரேன்ற விஷயத்தை எப்படி கொண்டு வருவீங்க அப்போ? நீ ஏன் கார்த்தி, எனக்கு அங்க முடிச்சிட்டேன் நானு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு பிரச்சனை. அங்க போயிருச்சு அவ்வளவுதான். இனி அவன் நம்பியூருக்குள்ள அவன் போக முடியாது. நீங்க உட்காந்து எடிட்டோரியல் செக்ஷன்ல உட்காந்துருக்கோங்க போய் அதிமுக எம்பி அவங்க கிட்ட பேசுனீங்களா? நீங்க கார்த்தி, நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஒர்க் பண்றதோட செக்மெண்டோட தான் நான் நிக்கிறேன். எனக்கு அவர் இவ்வளவு சம்பளம் தராருன்னு சொல்லி நீங்க பேசிக்கணும். மணி அப்ப அதுலதான் உங்க மேல அந்த ஒரு இதுல இருப்பான். நீங்க அதுல பார்ட்னர் நீங்க எப்படிங்க கொண்டு வருவீங்க? என்ன கார்த்தி நீங்க என்ன கான்செப்ட்ல நீங்க அவன் வந்து அவங்க இப்ப வந்து நீங்க காசு கொடுத்தா சொல்லிட்டால நேர்ல வச்சு கேளுங்க பேசிக்கலான்ட்டேன். நியூஸ் சப்ஜெக்ட்ல எனக்கு லட்சக்கணக்குல வரும், கோடி கணக்குல வரும். அது எப்படி நான் உங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் தருவேன்னு சொல்லி நீங்க எப்படி பேசலாம்? எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும் கார்த்தி. புரிஞ்ச பேசி நான் புரியலன்னு வச்சிருந்தேன். சரிங்களாண்ணா, அதான் நான் சொல்ல பேசுங்க, புரிஞ்சா பேசுங்க, புரியலன்னா வச்சிருங்க. சரிங்களா? நல்லா யோசனை பண்ணிட்டு அப்புறம் பேசுங்க. தெரியல கார்த்தி, எப்படி கார்த்தி நீங்க அதான் நீங்க நல்லா யோசனை பண்ணிட்டு அப்புறம் பேசுங்க. சரிங்களா? நீங்க விளக்க கரெக்டா கொடுங்க. அவங்க கிட்ட இருந்து வார்த்தையை வாங்குறது எல்லாமே எங்களுடைய வேலை. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கேஸ் கொண்டு போறது எல்லாமே என்னோட வேலை. நீங்க என்ன அந்த ஒர்க்ல நீங்க பண்ணீங்க? ஏன்னா புரிஞ்சா பேசுனா புரியா பேசுறேன். நான் வச்சிருந்தேன் போனேன். சரிங்களாண்ணா? ProudMusicLibrary.com